ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒர்க் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்லீவ் மட்டும்தான் டிசைன் காட்ட போகிறேன். பேக் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்லீவில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே இருக்கும். ஸோ ஸ்லீவில் வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன ஆர்ச் வச்சு பண்ணுவோம். ஸோ ஆர்ச்சை வந்து நீங்கள் ஒரு பெண்டன்ட் ஒர்க்காக கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ச் மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆர்ச்சும் அதை சுற்றி வர புட்டாஸும். ஸோ புட்டாஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் புட்டாஸ் போட போகிறோம். ஸோ அதனால் அதை ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நான் ட்ரேஸ் பண்ணுறது வந்து டஸ்ட்லெஸ் சாக் டாம்ஸோடது. ஸோ இது வந்து ஒரு 10 பீஸ் பேக்கேஜிங் வரும், 20 rupees வரும். ஸோ ஏன் டஸ்ட்லெஸ் சாக் யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப பறக்காது, அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் ஷார்ப்பாக அதோட பவுட்ரு வந்து நமக்கு டிசைனாக கிடைக்கும். கொஞ்சம் டக்குன்னு அழிகிற மாதிரி இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு அழியும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் பென்சில் வச்சு ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸ் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மார்க் பண்ண இடத்துல ட்ரேஸும் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டுட்டோரியல்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒர்க்ஸு வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சின்னா இப்போ ஒர்க்கை முடித்து கொடுப்போன்னு தான் இருக்குமே தவிர உட்காந்து சரி ஒரு ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு லைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வீடியோ எடுப்போம் தோணாது. இன்னொன்று மோஸ்ட்லி டே டைமில் ஒர்க்கு நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ஓரளவுக்கு பிரைட்னஸோடு இருக்கும். நைட்டில் எடுக்கிறது வந்து அவ்வளோவுக்கு டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. கொஞ்சம் லைட்டிங்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வீடியோவாக எடுத்து வச்சாலும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா எடிட் பண்ணும்போது நிறைய சொதப்போம். சில கிளிப்ஸ் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். சரி அதை தேடி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சா திடீர்னு காணாமல் போயிடும். எடிட் பண்ணதுக்கப்புறம் சில ஸ்பாட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே பண்ண மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைமும் 2 hours இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா சில டைம் கோவம் தான் வரும். பட் எனிஹவ் இந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி முடிச்சு போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ எங்கெங்கே நமக்கு ஸ்டோன்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். ஸோ மெயினாக இந்த ஃப்ளவர்ஸ், கீழே ஒரு சின்ன திலகம் ஷேப் வரும், அப்புறமா இந்த புட்டாஸில். ஸோ ஓவராலாக இது கொஞ்சம் ஹெவியான ஒர்க் மாதிரி தான் இருக்கும். நல்ல பட்டு சாரீஸ்க்கு வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இல்லை ஒரு ப்ரைடு வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணாம், பட் சிம்பிளாக போதும், கொஞ்சம் ஸ்லீவில் மட்டும் திக்கான பார்டர் இருக்கிற மாதிரி பார்த்தா போதும்னு வச்சிங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ புட்டீஸில் சென்டரில் நமக்கு லீஃப் ஷேப்பில் வரும். கீழே வந்து ஒரு 3 டாட்ஸ் வர மாதிரி நம்ம இந்த ஸ்டோன்ஸை ஒட்டிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 லைன் சரியில் தான் நம்ம எப்போவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எழுதப்படாத விதி மாதிரி. பட் நம்ம இந்த பார்டர் லைன் இல்லாமலும் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அது வந்து டெய்லர் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஸ்பேஸும் அந்த ஷேப்பும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதர்வைஸ் நம்ம பார்டர் போட்டு பண்ணுறது தான் பெட்டர். ஸோ வந்து 2 லைன் சரி போட்டுக்கிறோம். ஸோ சாரீக்கு மேட்சிங்கான 2 லைன் த்ரெட் போட்டுக்கிறோம். ஸோ இந்த செகண்ட் 2 லைன் த்ரெட் எதுக்கு போடுறோன்னா ஒரு சின்ன அட்ராக்ஷனுக்காக தான். நம்ம இந்த ஒர்க்கில் ஒரு சின்ன லைன் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி அந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக காட்டும். அதில் ஒரு க்ரீன் லைன் திக்னஸ் தெரியும், அவ்வளோதான். பட் அது ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும் நம்ம ஓவரால் ஒர்க்கோட லுக்குக்கே. ஸோ எப்போவுமே நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் 90 degreeயில் நம்ம போட்டு புல் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த சில்க் த்ரெட் வந்து நாட் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கும். கண்டிப்பாக பிகினராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா என்னடா இந்த த்ரெட் இவ்வளோ வலிக்கிட்டு நமக்கு ஒர்க்குக்கு வருதுன்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். பட் நாட் போடும்போது எப்போவுமே அது சின்ன பிரச்சனை கொடுக்கும். சம்டைம்ஸ் கரெக்டாக டக்குன்னு நாட் போட்டுரும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் தான். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள். சுகர் பீடை வந்து த்ரெட்டில் விட்டதுக்கப்புறம் லைட்டாக பேக் புஷ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை போடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம போடுற சுகர் பீடுக்கு வந்து கேப் இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான், பட் நமக்கு வந்து ஓவரால் லுக்கில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கொடுக்கும். 2 இல்லைன்னா 3 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி 2 and 3 காம்பினேஷன்ஸ்லேயே பண்ணிக்கோங்க. அதை தாண்டி 3 and 4க்கெல்லாம் போயிடாதீங்க. ஸோ அது ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தனியாக ஒரு திலகம் ஓட்டணும் இல்லையா, அதை வந்து செயின் நம்ம ஸ்டோன் செயின் வச்சு ஒரு லைன் கவர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை சுற்றி நம்ம சுகர் பீடும் போடுறோம். ஸோ திலகமாக வந்து எப்போவுமே சுகர் பீட் வச்சு நம்ம போடுறோம்னா கீழேருந்து மேலே போங்க. ஸோ அப்படின்னா கார்னரில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டிப்பை வந்து ஷார்ப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு லைன் ஸ்டோன் நமக்கு ஒட்ட வேண்டியிருக்கு. ஸோ ஒட்டுற ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். அதேமாதிரி இப்போது ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோன்னா இப்போ அந்த இடத்துல அந்த த்ரெட் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஒர்க்கை அந்த ஒரேடியாக அந்த த்ரெட்டை வச்சு முடிச்சிடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour சேவ் ஆகும். ஸோ இந்த ஆர்ச்சில் தான் நான் வந்து அந்த 1 லைன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஆர்ச்சை வந்து நான் போட்டுக்கிறேன். ஆர்ச்சோட டிப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஒரு லைன் சுகர் பீட் போட்ட உடனே நம்ம ஆர்ச்சை சுற்றி நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சாரியோட மேட்சிங் தான் ஒட்டுறோம். ஸோ நம்ம கேப்லெஸ்ஸாக ஒட்ட போகிறோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி ஒட்டிக்கலாம். பட் ஓவராக பண்ண வேணாம். ஓவராக பண்ணோன்னா திரும்ப நெக்ஸ்ட் லைன் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு 50 to 80% ட்ரையில் இருக்கும்போது தான் நம்மளால் அதுக்கு பக்கத்தில் ஒர்க்கே பண்ண முடியும். அதனால தான் நான் முன்னாடியே ஒட்ட வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவில் தான் பார்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவோட பார்டரில் இதில் வந்து 2 லைன் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சுகர் பீடு ஒரு 4 mm. ஸோ இது ஒன்று தனித்தனியாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சேர்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு லைனாக ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதேமாதிரி சேம் இன்னொரு லைனும் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரெட்டில் லோட் கொடுக்க போகிறோம். அதனால் கீழே பேஸ்க்கு வந்து ஜர்தோசி கொடுக்குறேன். இது சின்னதாக இருக்கிற ஜர்தோசி தான். இதுக்கு நீங்கள் கார்டு கொடுத்துக்கலாம். பைப்பிங் கார்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக எம்போஸ்டாக இருக்கும். இது ஆல்ரெடி சரியே கொஞ்சம் நமக்கு சாதாரண எம்போஸ் கொடுப்போம். ஸோ அதை கொஞ்சம் ஹைலைட்டாக எம்போஸ் பண்ணுறதுக்கு தான் நார்மல் சரி கொடுத்துருக்கேன், ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போட்டதும் நம்ம இதை வந்து ஜரி வச்சு லோட் போட்டுக்கலாம். கீழே ஜர்தோசி கொடுக்குறதுல என்ன பெனிஃபிட்னா, இன்கேஸ் எப்போவாவது அந்த த்ரெட் மேலே நம்ம ஜரி போடுறோம் இல்லையா, அந்த த்ரெட் வந்து லைட்டாக எங்கேயாவது விலகுன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் கார்டு தெரியும். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா கீழே ஜர்தோசி தான் நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ கீழே இருக்கிறது ஜர்தோசியாக தான் தெரியுமே தவிர ஒயிட் கலரில் தெரியாது. ஸோ இது கோல்டு கலரில் மேட்ச் பண்ணி ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. ஸோ க்ராஸில் நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஷேப் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சோட ஹோலில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை போட்டு கீழே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மேலேயும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த சாய்வாக வர்றது ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ சென்டரில் இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் ஜரி த்ரெட் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஜரி த்ரெட் லோடு போட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஜரி த்ரெட்டில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை எல்லாமே நான் இப்போது ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஜரியோட ஒர்க்கு முடிஞ்சிச்சின்னு இருக்கும். அதுக்காக அதே தான் ஸ்டோன் ஒட்டுற ஒர்க்குக்கும் நான் செஞ்சேன். ஸோ ஒட்டுறது என்னென்ன இருக்கோ ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேன்னா ஒரு ஸ்டோனுக்கும் 10 மினிட்ஸ் கேப் நம்ம காய விடுறதுக்கு விடுவோம் இல்லையா? அது நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து புட்டாஸ்லேயும் நமக்கு ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐ ஷேப் சுற்றி நம்ம ஒரு லைன் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ஸ் லோடு பக்கத்துலேயே அடுத்த சுகர் பீட் லைன் போடுறோம். ஸோ அது ஒன்ஸ் முடிச்சுட்டு திருப்பி ஆல்ரெடி போட்ட 2 லைன் ஒர்க் இருக்கு இல்லையா? அதை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து இதில் போடும்போது எப்படி பண்ணால் 2 4mm பீடுக்கு நடுவில் இன்னொரு 4mm பீடு வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு லைனாக கிடைக்கும். ஸோ அதுக்கோட நெக்ஸ்ட் லைனை வந்து நம்ம சுகர் பீடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆர்ச்சில் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதில் இருக்க கர்வ்ஸ் எல்லாமே வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4mm பீடும் வச்சு நம்ம போடுவோம். சாரி, ஆர்ச்சோட அவுட்டர் ஒர்க் பண்ண போகிறோம். அவுட்டரில் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுட்டு மேலே இருந்து கீழே அரும்பு மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னோடய ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடில் தான் இருக்கும். எனக்கு இன்னும் ஹை ஸ்பீடில் ஒர்க் பண்ண வராது. ஸோ இந்த ஆர்ச் நம்ம கரெக்டாக அந்த டிப்பெல்லாம் இது பண்ணி கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த அரும்பு வைக்கிறோம். ஸோ அரும்பு வைக்கும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு சைட்லேருந்து நம்ம வரும்போது சென்டரில் இருந்த அரும்பு வந்து ஒரு பக்கமாக உட்காரும், ஒரு சாய்வாக உட்கார மாதிரி இருக்கும். ஸோ இது அவாய்ட் பண்ண தான் நம்ம சென்டர்லேருந்து இருப்போம். ஒன் சைடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டோன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த பீடு வந்து 3mm பீடும் ஒரு சுகர் பீடும். ஸோ அதே தான் வந்து நம்ம இந்த புட்டாஸ்லேயும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒட்டுற ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதான் வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் ட்ரையாங்கிள் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற கேப்பை வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இது வந்து மீடியம் சைஸில் இருக்கிற ட்ரையாங்கிள். ஸோ அதுக்கேற்ற கேப்பில் வச்சுருக்கேன் நான். ஸோ இதோட சைட் ஃபில்லிங் வந்து நான் த்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சைடில் என்ன கேப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேப்பை நீங்கள் விடணும். ஸோ இந்த புட்டியில் இருக்கிற ஒர்க்லேயும் அந்த அரம்பு ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இது முடித்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே இன்னும் ஒரு 2 லீஃப் மாதிரியான 2 லைன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக சுகர் பீட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த புட்டாஸை வந்து ட்ரேஸ் பண்ணேன். ஸோ ட்ரேஸ் பண்ணோன்னா எல்லா புட்டாவும் ஈக்குவல் ஷேப்லேயும் சைஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். அண்ட் பார்க்க ஈவனாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அட்ராக்ஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த புட்டா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆர்ச்சுக்கு உள்ளாடி இருக்க ஒர்க்கை பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு சுகர் பீடும் ஒரு 4 mm பீடும் தான் பண்ணுறோம். ஸோ இந்த சுகர் பீடு வருது இல்லையா ஒரு கேப்பில், அதில் வந்து நம்ம 10 SSல வர ஜெர்கான் ஸ்டோன் ஒட்டுவோம். ஸோ எல்லா கொம்புக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் இந்த கொம்பெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக வாட்டர் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறோம். அது ஜரி த்ரெட் வச்சு பண்ணுறோம். நீங்கள் அதிகமான க்ரீன் தெரியணுன்னா அந்த த்ரெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஓவர் பவரிங் க்ரீன் வேணாம், டச் ஆஃப் க்ரீன் போதும், அங்கங்கே க்ரீன் தெரிஞ்சால் போதும், அது எனக்கு ஹைலைட்டிங்காக இருக்கும். ஹைலைட்டிங்காக இருக்குங்கிறது வந்து அங்கங்கே க்ரீன் தெரிகிறது தான். எனக்கு ஃபுல்லாக க்ரீன் வேணும்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை வந்து க்ரீனாக மாற்றுறது தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா சுகர் பீட் கேப்லாம் நான் வந்து ஜெர்கான் ஸ்டோன் ஒட்டுறேன். இது 10 SS சைஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளவரோட எட்ஜ் டிப்பு சைடு ரெண்டு திலகத்துக்கு கேப்லையும் ஜெர்கான் ஒட்டியிருக்கேன். அண்டு சரியிலையும் ஒரு 1 inch கேப் போட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் நான் ஒட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது லாஸ்ட்டாக இருக்கிற ஒர்க் வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் தான். ஸோ அதை சுற்றி நம்ம க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா க்ரீன் கலர் கொடுக்கும்போது அந்த க்ரீன் வந்து ரொம்ப வெளியில் பளிச்சுன்னு தெரியல. ஸோ அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த க்ரீனுக்கு மேலே வந்து நான் ஒரு லைன் வந்து கோல்டு கலரில் ஜரி த்ரெட் போட்டிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவரால் லுக்கில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட பேக் நெக்கில் இந்த ஸ்லீவில் வர்ற அந்த லைன்ஸே வரும், நிறைய ரிப்பீட்டடாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ சரி வச்சு லாஸ்ட்டு ஃபினிஷிங் கொடுக்கும்போது ட்ரையாங்கிளோட ஷேப் அந்த டிப்பை வந்து ஷார்ப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ பேக் நெக் இப்படி தான் இருக்குது. அதே ஸ்லீவில் இருக்க ஒர்க்கு தான், பட் ட்ரையாங்கிள் இருக்க இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு லைன் சுகர் பீட் லோடு கொடுத்துருக்கேன். ஸோ சாரீக்கு மேட்சிங்காக நம்ம இதை காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். And thank you for watching.